ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் இஸ் டேஞ்சரஸ் டு லைஃப்னு நான் சொல்கிறேன். இந்த லைன் எல்லாருக்குமானது இல்லை. லைஃப்பில் க்ரோ ஆகணும், அடுத்த லெவலுக்கு போகணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தேவையில்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு இல்லைன்னு நினைப்பீங்க. அது உங்களோட சாய்ஸ், எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. பட் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போவே உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயந்தான் ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களை ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் மாற்றும். நீங்கள் கவனித்து பாருங்கள், காலையில் லேட்டாக எழுந்து பொறுமையாக எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளே அரை நாள் போயிடும். அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எனர்ஜி இருக்காது, டைம் இருக்காது. ஃபைனலி நாளைக்கு பண்ணலான்னு ஸ்கிப் ஆகிடும். ஆனால் எப்படியாவது நான் இந்த டைமுக்கு எழுந்துப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது 5 மணியாக இருக்கலாம், 6 மணியாக இருக்கலாம். பட் ஃபிக்ஸ் பண்ணி எழுந்துருங்க. எழுந்த உடனே பெட்டை விட்டு எழுந்து போயிட்டு ஏதோ ஒரு வேலை செய்கிறா போல் கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. பெட்டர் சாய்ஸ், வாசல் பெருக்கி கோலம் போடுங்க. கண்டிப்பாக தூக்கம் கலைஞ்சி ஆக்டிவ் ஆகிடும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ரீசெண்டாக எனக்கும் ஃபீவரு, பாப்பாவுக்கும் ஃபீவர் இருந்துச்சு. அந்த டைமில் காலையில் பால் எடுக்க போகலை. உடம்பு சரியான அப்புறமும் லேசினஸ் உடம்புல தங்கிடுச்சு. பொறுமையாக 6-7 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். 11 மணி வரைக்கும் வீடு அலங்கோலமாக இருக்கும். எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே பாதி நாள் முடிஞ்சிடும். ஆனால் இந்த அவசரம் இல்லாத கம்ஃபர்டபுள் ரொட்டீனில் எனக்கு ஆக்டிவாக ஃபீல் ஆகலை. எப்போவுமே டயர்டாக படுத்து படுத்து எழுந்து கை கால் வலி கிடச்சது தான் மிச்சம். பித்து பிடிச்சா மாதிரி இருந்துச்சு. அப்புறம்தான் மறுபடியும் வேறு வழியே இல்லாமல் காலையில் சீக்கிரம் எழுந்து மூவ் ஆக ஆரம்பித்தேன். இந்த ரொட்டீன் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது கஷ்டமாக தெரியலாம். ஆனால் இதுதான் என்னை ஆக்டிவாக வச்சுருந்துச்சு. என் குழந்தைக்கும் மென்டலி ஹாப்பியாக வச்சுருந்தது. கம்ஃபர்ட் ஜோன் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் சேஃப் ஜோன் இல்லை. ஸோ நீங்களும் க்ரோ ஆகணும், உங்களுக்கு டைம் க்ரியேட் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வாங்க. கண்டிப்பாக ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுதான் கிராஜுவலி உங்களை மாற்றும். இக்கிகாய் புக்கில் சொல்கிற மாதிரி காலையில் எழுந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும்.